பாதம் தொழுகிறேன். ஆவணி மாதம் ரோகிணி அன்று அஷ்டம திதியும் தேவகி வயிற்றில் கம்சனின் சீதையில் யாதவர் கொழுந்தும் பிறந்ததம்மா. அண்ணன் பிறந்த நாள் இன்று, கண்ணனை கவிக்கேள் இன்று. அண்ணன் பிறந்த நாள் இன்று, கண்ணனை கவிக்கேள் இன்று. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாகுவதற்கு? எதை நீ எடுத்துக் கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருடையதாகிறது. இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரம்சமாகும். அகந்தை, அகங்காரம், பொறாமை, கோபம், பயம், ஆசை, தான் என்ற எண்ணம் என தேவையற்ற எண்ணம் கொண்டவர்களை அது மன்னரானாலும் சரி மக்களானாலும் சரி கடவுளால் ஒரு நாள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். அதனை உலகிற்கே விளக்கவே கிருஷ்ணன் எனும் அவதாரம் நான் எடுத்துள்ளேன். கலியுகத்தில் கண்ணன் மறுபடியும் பிறப்பான். எப்போதென்றால் தர்மம் வீழ்ந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது கிருஷ்ணனாகிய நான் கல்கி அவதாரத்தில் பிறப்பெடுப்பேன். எனவே மாணவர்களாகிய நீங்கள் அத்தகைய கெட்ட குணங்களை மறந்து நல்லவற்றையை நினைக்க வேண்டும், நல்லவற்றையை செய்ய வேண்டும். நல்லதொரு மனிதராக நல்லதொரு மாணவராக உருவெடுக்க வேண்டும். மாற்றம் பெறுவோம், ஏற்றம் அடைவோம்.